மெக்சிகன் ஸ்வார்ட் இது ஒரு வாட்டர் பிளான்ட் தான். இதை நம்ம மீன்களுக்கு வாட்டர் பிளான்ட்டாட்டு இது நம்ம யூஸ் பண்ணலாம். இதை எப்படி கல்ச்சர் பண்ணுறது, எப்படி கேர் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மெக்சிகன் ஸ்வார்டு வாட்டர் பிளான்ட் எப்படி கல்ச்சர் பண்ணுறது, எப்படி கேர் பண்ணுறது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வந்துட்டு பிளாட்டினம் ஒயிட் அல்பினோ ப்ரைஸ் தான் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் நல்லா வளர்ந்துருச்சு. இதில் வந்து டக் ஃபீடு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே பறவைகள் வந்துட்டு தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்குது. மீனெல்லாம் குத்தி சாப்பிட்டு போயிடும். அதனால தான் டக் ஃபீடு போட்டு வச்சுருக்கேன். இதில் நான் வாட்டர் பிளான்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இதில் நான் மோட்ரு வந்துட்டு யூஸ் பண்ணுறதில்ல, வாட்டர் பிளான்ட்டு தான் போட்டிருக்கேன் நான். ஏன்னா இந்த செடி மூலயமா அதுக்கு தேவையான ஆக்சிஜனும் இந்த மீன்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா நான் வெளியில் வளர்க்குற பெரும்பாலும் மீன்களுக்கு வந்துட்டு நான் இந்த மணிக்கு உள்ள ஒரு வாட்டர் பிளான்ட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ஒரு வாட்டர் பிளான்ட்டு தான். அதனால தான் நான் இந்த செடியை பற்றி நான் ஒரு டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போடலான்னு நான் முடிவு பண்ணதே அதனால தான். ஏன்னா நீங்கள் இந்த மணிக்கு மீன்கள்லாம் நீங்கள் வெளியில் வளர்க்குறீங்கன்னா இந்த மணிக்கு ஒரு வாட்டர் பிளான்ட் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வளர்க்குறதும் ஈஸி, கேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை நம்ம மல்டிபிள் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். கல்ச்சர் பண்ணி நம்ம செடிகளை நம்ம நிறைய மீன்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அதாவது மோட்டருக்கு பதிலாக நம்ம ஒரு வாட்டர் பிளான்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். மோட்டருக்கு பதிலாக மீன்களுக்கு தேவையான ஆக்சிஜனும் கிடைக்கும். மீன்கள் வந்து நேச்சுரலாகவே வளரும். அதோடைய க்ரோத்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரிக்கே இந்த செடியில் வந்துட்டு பூக்களும் பூக்கும். அந்த பூ வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வெள்ளை கலரில் லைட்டாக சென்டரில் வந்துட்டு மஞ்சள் கலரில் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பூவை வந்துட்டு 6 மணி பூன்னு சொல்லுவாங்க. அதாவது காலையில் 6 மணிக்கு தான் இந்த பூ வந்துட்டு பூக்கும். இந்த பூ வந்துட்டு பூத்துட்டு இந்த பூலாம் உதிர்ந்ததுக்கு அப்புறமா இந்த பூவில் வந்துட்டு சின்னதாக வேர் மணிக்கு அப்படியே வரும். வேர் வந்துட்டு அப்புறமா இது இலை மணிக்கு அப்படியே வரும். இலை வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை வந்துட்டு ஒரு செடியாகவே நீங்கள் கட் பண்ணி வேறு ஒரு செடி தொட்டியில் வச்சு நீங்கள் இதை ஒரு செடியாகவே நீங்கள் வளர்த்து கொண்டு வந்துடலாம். அதாவது மல்டிபிள் பண்ணி கொண்டு வந்துடலாம், கல்ச்சர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸி தான் இது. அதே மாதிரி இதோட இலையை பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இந்த செடியில் மொட்டு வந்திருக்கு. இது நாளைக்கு இது பூ பூத்துரும். அது அதாவது இது இந்த பூவும் நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரிக்கு இலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரிக்க இதோட இலையோட சைஸை வந்துட்டு நம்ம பெருசாக்கலாம். எப்படின்னா இந்த செடி வந்துட்டு 6 மணிக்கு தான் பூக்கும். காலையில் 6 மணிக்கு தான் பூக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் நல்ல வெயில் படுற இடத்துல இந்த செடியை வந்துட்டு கொண்டு போய் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த 6 மணிக்கு விழுகிற அந்த வெயில் அந்த இலையில விழுந்ததுக்கப்புறம் அந்த இலையோட சைஸ் ரொம்ப பெருசாகிடும். அப்புறமா நீங்கள் அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் லைட்டாக வெயில் படுற இடத்துல இங்கே வச்சிட்டாலே போதும். ஆனால் இந்த 2 மணிக்கூர் மட்டும் நீங்கள் அந்த மணிக்கு பண்ணி பாருங்களேன். இதோட இலையோட சைஸ் நம்ம கை எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த சைஸுக்கு இதோட இலை மட்டும் அப்படி பெருசாக வளரும். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரிக்க நான் சொன்னேன்ல, இங்கே பார்த்தீங்களா அந்த பூ உதிர்ந்ததுக்கு அப்புறமா வேர் வந்து இது ஒரு செடியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஒரு செடி தொட்டியில் போட்டு இதை நீங்கள் ஒரு செடியாக வளர்த்து கொண்டு வந்துடலாம். பெஸ்ட்டு ஒரு வாட்டர் பிளான்ட் தான். இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படின்னு பாருங்கள். இதை வந்துட்டு இந்த வாட்டர் பிளான்ட்டை வந்துட்டு வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப கேர் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இதுக்கு வளம் போடணும் அந்த மாதிரிக்கெலாம் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரிக்கு நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதை நீங்கள் பெரிய செடி தொட்டிலெல்லாம் நீங்கள் போட வேணாம். ஏன்னா இதை நீங்கள் வெளியில் இங்கே மீன் தொட்டி வளர்க்குறீங்கன்னா பெரிய செடி தொட்டியில் வச்சிங்கன்னா மீன்களுக்கு ஓடுறதுக்கு இடமும் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஒரு செடி தொட்டியில் இந்த செடியை வந்துட்டு வளர்த்திங்கன்னா மீன்களுக்கு தேவையான ஆக்சிஜனும் கிடைக்கும். மீன்களுக்கு ஓடுறதுக்கான வசதியும் கிடைக்கும். அந்த மணிக்கு பெரும்பாலும் நீங்கள் இந்த மணிக்கு செடி வளர்க்கும் போது ரொம்ப பெரிய செடி தொட்டி எடுக்காமல் சின்னதாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்துட்டு மீன்களுக்கு வந்துட்டு இந்த செடி வாட்டர் பிளான்ட் வந்துட்டு இங்கே பயன்படுத்தலைன்னா நீங்கள் வந்துட்டு வெளியில் சும்மா ஒரு அழகுக்கு இந்த பூக்கள் ஒரு அழகுக்காண்டி நீங்கள் வளர்க்குறீங்கன்னா பெரிய செடி தொட்டியில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்க இந்த செடியோட அந்த பூ பார்த்தீங்களா, இது இப்போ தான் இன்றைக்கி தான் பூத்துச்சு. இன்றைக்கி காலையில் பூத்த பூ தான் அது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இது வந்துட்டு ஒரு 2 நாள்லே இது வந்துட்டு வேர் வந்துடும். வேர் வந்ததுக்கப்புறமா இது ஒரு செடியாக ஆயிரும். அப்புறமா இதை கட் பண்ணிட்டு நான் ஒரு செடியாகவே எடுத்துருவேன். மல்டிபிள் பண்ணி இதை ஒரு செடியாகவே எடுத்துருவேன் நான். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூவை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை எப்படி கல்ச்சர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் காமிக்கிறேன் எப்படின்னு.
இங்கே பார்த்தீங்களா? இன்றைக்கி காலையில் பூத்த பூ தான் இது பாருங்கள். அதே மாரிக்க இந்த செடி தொட்டி அதாவது நீங்க செடி தொட்டியில போட்டு இந்த மாரிக்கு செட் பண்ணிட்டீங்கன்னா, இது தண்ணிக்குள்ள முழுகுற மாணிக்க அதாவது இந்த செடியோட இலை வந்துட்டு தண்ணிக்குள்ள முழுகுற மாணிக்க வச்சிராதீங்க. இந்த இலை வந்துட்டு தண்ணிக்கு மேல தான் இருக்கணும். அந்த மாணிக்க நீங்க வைங்க. அதே மாணிக்க ஏன் ஏன் சொல்றேன்னா, இல்லன்னா இந்த செடியோட குரோத் வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா இருக்காது. தண்ணிக்குள்ள நீங்க ஃபோக் ஸ்டைல் மாணிக்க தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு குரோத் இருக்காது. அதே மாணிக்கு நீங்க தண்ணீல வைக்கிற காட்டிலும் இத நீங்க செடி மாணிக்கே நீங்க வளர்க்கலாம். தண்ணீல தான் நீங்க இது வைக்கணும்னு இல்லாம, நீங்க சாதாரண செடிக்கெல்லாம் நீங்க தண்ணி ஊத்துவீங்கல்ல, அந்த மாணிக்கு கூட இந்த செடிய வந்துட்டு நீங்க வளர்த்து கொண்டு வரலாம். இத நீங்க அக்வேரியம் பிளான்ட்டா யூஸ் பண்ணலாம். அ அல்லாத நீங்க செடியாவும் நீங்க இத வளர்க்கலாம். இங்க பார்த்தீங்களா? இப்ப இந்த பூ வந்துட்டு உதிர்ந்ததுக்கு அப்புறமா இதுல வேர் வந்து இது ஒரு செடியா ஆயிருக்கு. இத கட் பண்ணி தான் நம்ம வேற ஒரு செடிய நம்ம ரெடி பண்ணி எடுக்க போறோம். அது எப்படி நான் காமிக்கிறேன். முதல்ல இந்த செடிய எடுத்துறலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செடி தான் இது. ஏன்னா நான் பெரும்பாலும் வெளியில வளர்க்குற மீன்களுக்கெல்லாம் இந்த வாட்டர் பிளான்ட் தான் நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் நானு. ஏன்னா நம்ம மீன்களுக்கு வந்துட்டு அடல்ட் மீன்களுக்கு வந்து ஃபோக் ஸ்டைல்லாம் நம்ம போட்டோம்னா, மீன் வந்துட்டு அந்த அளவுக்கு குரோத் இருக்காது. அது வேகமாவே இறந்து போயிரும். அப்ப இந்த மாரிக்கு நீங்க வாட்டர் பிளான்ட்ட செட் பண்ணுங்க. மீன்களுக்கு தேவையான ஆக்ஸிஜனும் கிடைக்கும். மீனோட குரோத் நல்லா ஃபாஸ்ட்டா இருக்கும். இப்ப இத எப்படி கல்ச்சர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த தண்ட வந்துட்டு கட் பண்ண போறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துக்கலாம். இந்த மாரிக்கு ஒரு செடி தொட்டி, சின்ன ஒரு செடி தொட்டி தான்னா இது ஒரு ரூ. 10 சொல்லுவாங்க. நீங்க இந்த செடிகள்லாம் விப்பாங்கல்ல, அங்க நீங்க போனீங்கன்னா இது ஒரு ரூ. 10 தான் அது. அப்புறமா மண்ணு. எந்த மண்ணு வேணுங்களோ எடுக்கலாம். இந்த மண்ணு தான் வேணும்னு இல்ல. இப்போ உங்க வீட்டு சைடுல எந்த மாரிக்க மண்ணெல்லாம் இருக்கோ, அந்த மண்ண நீங்க யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்ப இந்த மண்ண எடுத்து இந்த செடி தொட்டியில போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கிடலாம். நல்லா ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த தண்ட கட் பண்ணி இதில செட் பண்ணிட்டா போதும். இது ஒண்ணும் பெரிய ஒரு வேலையெல்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையெல்லாம் கிடையாது. அப்புறமா இதில இந்த கல்லெல்லாம் இருக்கான்னு நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா, கல்லு வந்துட்டு இதில பெரிய பெரிய கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த செடியோட வேர் வந்துட்டு ஊடுருவி போகாது. அப்போ இந்த செடி வந்துட்டு ஃபாஸ்ட் குரோத்தும் கிடைக்காது. அதனால அதையும் நீங்க கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம தண்ட வந்துட்டு கட் பண்ணிக்கிடலாம். கத்திரிக்கோல வச்சு கட் பண்ணிக்கிடலாம். இங்க பார்த்தீங்களா? அவ்வளோதான். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செடிய எடுத்து அப்படியே அந்த மண்ணுல வைக்க போறோம். மண்ணுல வச்சுட்டு அப்புறமா தண்ணிய ஊத்திட்டு, லைட்டா வெயில் படுற இடத்துல இத வைக்கணும். அதாவது டைரக்ட் வெயில் விழுகிற இடத்துல வைக்காம, லைட்டா வெயில் விழுகிற இடத்துல இத வச்சிருங்க. அவ்வளோதான். இந்த மண்ணுக்குள்ள அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியது தான் அது. ஈஸியாவே இந்த செடிய வந்துட்டு நம்ம கேர் பண்ணலாம். ஈஸியாவே இந்த செடிய வந்துட்டு வளர்த்து கொண்டு வரலாம். நிறைய நீங்க மீன் வளர்க்குறீங்கன்னா, இந்த மாணிக்க ஒரு செடி வந்துட்டு நீங்க கல்ச்சர் பண்ணி நீங்க நிறைய மீன்களுக்கு நீங்க இத வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிடலாம். பெஸ்ட்டு வாட்டர் பிளான்ட். அதாவது நான் இவ்வளோ நாள் நான் மீன் வளர்க்குறேன்னா, நான் இந்த செடிய தான் நான் செடின்னு சொல்லுவேன். அதாவது அடல்ட் மீன்களுக்கு. அதே மாரிக்கு நீங்க போஸ்கார் வந்துட்டு நீங்க பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லலாம் நீங்க வளர்க்குறீங்கன்னா, இந்த வாட்டர் பிளான்ட் நீங்க யூஸ் பண்ணுங்க. பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா, நல்ல ஆக்ஸிஜன் கிடைக்கும். மீன்களுக்கு தேவையான ஆக்ஸிஜன் வந்துட்டு நல்லா கிடைக்கும். தண்ணியும் ஊத்தியாச்சு. நம்ம செடியில தண்ணியும் ஊத்தியாச்சு. இத வந்துட்டு இப்ப லைட்டா வெயில் படுற இடத்துல இத தூக்கி அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. அதே மாரிக்கு இந்த செடி வந்துட்டு எவ்வளோ நாள்ல பூக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பூ பூக்குற வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 3 மாசம் தான். 3 மாசத்துல இது வந்துட்டு பூ பூத்துரும். அதுலேருந்து ஒரு செடியும் வந்துரும். நீங்க கட் பண்ணி அத நீங்க வேற ஒரு செடியாவும் நீங்க மல்டிபிள் பண்ணிக்கிடலாம் அத. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு தான் இது. நீங்க இந்த செடிய வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க. இது எங்கெல்லாம் கிடைக்கும்னா, செடியெல்லாம் விக்கிறாங்கல்ல, அங்க நீங்க வாட்டர் பிளான்ட் நீங்க கேட்டாலே போதும். இந்த மாணிக்கு அமேசான் ஸ்வார்டு வாட்டர் பிளான்ட் இருக்கான்னு நீங்க கேட்டாலே போதும். அங்க இருக்கும். அங்க இல்லன்னா, நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் நீங்க பர்ச்சேஸும் பண்ணலாம். அங்க இது அவைலபிளா தான் இருக்கு. இந்த வாட்டர் பிளான்ட் வந்துட்டு. யூஸ் பண்ணி பாருங்க. எப்பவுமே கப்பிகளுக்கு வந்துட்டு நேச்சுரலான வாட்டர் பிளான்ட்ட நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்பதான் அதோட குரோத் நல்லா ஃபாஸ்ட்டா இருக்கும். குவாலிட்டி நல்லதா இருக்கும். நிறைய குட்டிகளும் போடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளோதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.